Sembarati, powered by New Maggi Masala A Magic. உன் மூஞ்சில பயம் தெரியுது. புருஷன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சந்தோஷமா சிரிச்ச மாதிரி போஸ் கூட. போதும் பெரியா, செல்ஃபி தான் எடுத்தாச்சுல, நான் இப்போ கிளம்புறேன். இரு, என்ன அவசரம்? இது வரைக்கும் போன்ல தானே என்ன மாமான்னு கூப்பிட்டுருக்க, நேர்ல கூப்பிட்டது இல்லையே. இப்ப என்ன ஆசையா மாமான்னு கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன் பெரியா. ஒரே ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிட்டு போயேன். கூப்பிட மாட்டேன், நான் போறேன். சரி, நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதையாவது வாங்கிட்டு போ. என்ன கிஃப்ட் பெரியா? நீ கண்ணை மூடு, அப்பதான் நான் கிஃப்ட் கொடுப்பேன். என்னை நம்பி கண்ணை மூடு கொண்டாட்டி. இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம் பெரியா. ஏய், என்னடி துள்ளி குதிச்சு ஓடி வர? ஒரு டீ குடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? ரூமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடி பேசுறது உன் காதுல வேலையா? முழின்னு முழிச்சிட்டு நிக்கிற. இப்ப வாயை திறந்து பேச போறியா? இல்ல என்னையே ஏமாத்திட்டு போறியா நீ? போடி, மறுபடியும் மாட்டாமலா போவ? அன்னைக்கு உன்ன இனிமேலாம் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத. உன் விதி நல்லா இருந்ததால நீ இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவையும் பெரிய தம்பியும் வரவழைச்சு உன்னை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு பாத்தியா? இனிமேலாவது உன் கழுத்துல இருக்கிற அம்மாவோட பரம்பரை செயினோட மதிப்பை புரிஞ்சு நடந்துக்க. புரிஞ்சுதா? சரிங்கப்பா, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் இதை கழட்ட மாட்டேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். சரிங்கப்பா. நல்ல வேலை, நீ மும்பை போன விஷயம் அகிலாமா மாதிரியே நம்ம அப்பாவுக்கு இன்னும் தெரியல. நம்ம அப்பாக்கு மட்டும் நீ பெரியவ பார்க்கத்தான் மும்பை போனன்ற விஷயம் தெரிஞ்சது. அகிலாமா விட 2 மடங்கா டென்ஷன் ஆகி உன்னை உண்டுலன்னு பண்றாரு. ஆமாண்டா கணேசா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என் நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன்.
அதை ஏன்டா கேக்குற? அன்னைக்கு நடந்ததை நினைச்சா இன்னும் எனக்கு கனவுலயே மிதக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த என்ன மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து பார்த்து ஒண்ணு பிரச்சனை இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர் தான் கிளம்ப சொல்லிட்டாரே, நம்ம கிளம்பலாமா பெரியா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எந்திரிச்ச என்ன பார்த்து, ஏ பொண்டாட்டி என்ன பண்ற? படிக்கட்டு வழியா கீழே இறங்குற பெரியா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பெரியா இறங்கி நடந்து வர போறியா? அதெல்லாம் முடியாது, நான் உன்னை நடக்க விட மாட்டேன், நானே உன்னை தூக்கிட்டு போறேன். பெரியய்யா அப்படி சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியய்யா, நான் நடந்தே வரேன்னு. அதுக்கு பெரியய்யா அதெல்லாம் முடியாது, நான் உன்னை நடக்க விட மாட்டேன், நீ நடந்தா கால் வலிக்கும், உன்னை தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு என்ன பெரியய்யா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பெரியய்யா, ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நீ வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்ன இந்த பாட்டுல வர மாதிரி கையில தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய நீங்க எப்ப வந்தீங்க? டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ கூட பெட்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சியா, அப்பவே வந்துட்டேன். டே கணேசா, பெரிய வந்ததை ஏன்டா என்கிட்ட சொல்லல? பெரியதான்க்கா, நான் வந்து சொல்ல வேணான்னு சைகை காட்டினாரு, அதனாலதான்க்கா நான் உங்ககிட்ட சொல்லல. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே மெமிக்ரி பண்ற. இப்ப எது கணேசனுக்கு மெமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டுற? நான் தான் இருக்கேன்ல, நம்ம ஒரு டெமோ பண்ணி காமிச்சிடலாம். போங்க பெரிய. வாங்க மாமா. மாமாவா? என்ன பெரிய தம்பி, என்ன போய் மாமா வாங்கன்னு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க சுந்தரம்? நான் எப்போ உங்களை மாமான்னு கூப்பிட்டேன்? வாங்க சுந்தரம் தான் சொன்னேன். டே கணேஷா, நான் மாமா நான் சொன்னேன் இல்ல பெரியா, நீங்க வாங்க சுந்தரம் தான் கூப்பிட்டீங்க. என்ன பார்வதி? பெரியா, நான் வாங்க மாமா நான் சொன்னேன். இல்லையே, வாங்க சுந்தரம் தானே சொன்னீங்க. இல்லையே. வயசாயிடுச்சுல, அதுதான் என் காதுல சரியா விடல போல. நான் உங்களை தான் தேடி வந்தேன் சுந்தரம். அப்படியா? நான் உங்களை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருந்த பெரிய தம்பி. ஓ, நீங்க என்ன தேடி அங்க போயிருக்கீங்க, நான் உங்களை தேடி இங்க வந்துட்டேன். அப்படியா? சரி போலாம். வரேன். அக்கா, சும்மா சொல்லக்கூடாதுக்கா, பெரிய பெரிய ஆளுதான்.
நம்ம அப்பாவை எப்படி சமாளிச்சாருன்னு பாத்தியா? ஆமாண்டா கணேசா, என் மாமா பெரிய ஆளுதான். இப்போ என்ன சொன்ன? உன் மாமா பெரிய ஆளா? நான் மாமான்னு சொன்னேன். நான் மாமான்னு சொல்லலையே, பெரிய ஆளுன்னு தான் சொன்னேன். உன் காதுல அடைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில நல்ல எண்ணெய் காய்ச்சு உன் காதுல ஊத்துறேன், அப்ப சரியா போயிடும். அக்கா ஒரு மார்க்கமா தான் போறா. மா, அக்கா முன்ன இருந்ததை விட ரொம்ப மாறிடுச்சு பாத்தியா? ரொம்ப தேறிடுச்சுமா. என்னடா அங்க புலம்பிட்டு இருக்க? கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். இதோ வந்துட்டேக்கா. ஆளுக்கு ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி கொடுக்கலாம் ஆண்டி. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போன வருஷம் தான் எல்இடி டிவி கொடுத்தோம். ஓ அப்படியா? சரி, அப்போ மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸா கொடுப்போம். வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்ற எல்லா பொருளையும் கொடுத்தாச்சு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, 25 வருஷமா நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆயுத பூஜை, தீபாவளின்னு பரிசுங்களை கொடுத்துட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற எல்லா பொருளையுமே ஏற்கனவே கொடுத்துட்டோம். இந்த வருஷம் தீபாவளி பரிசா இது வரைக்கும் கொடுக்காத பரிசா கொடுக்கணும். அத்தை, என்னடி? நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. அத்தை, எல்லாருக்கும் போனஸா ஸ்வீட், பலகாரம், டிஃபன் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? அப்படியே அடிச்சு எவ்வளவு அடிச்சாலும் உரைக்காதடி. இந்த சொத்துல தூக்கி இப்படி கொடுத்துட்டு இருக்காங்களே, நானே வயிறு போய் நிக்கிறேன். உனக்கு பலகாரம் அப்படியே வாயில குத்துறேன்னு தெரியுமா? நான் அடுக்கி வச்சிடுறேன்க்கா, நீங்க வேற பாக்ஸ். சரி பார்வதி. இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அகிலா? எப்படிங்க? ஒரு 2 சவரன்ல நம்ம கம்பெனி லோகோ போட்ட செயின் அல்லது மோதிரம் எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தா? 2 சவரமா? சூப்பர் அங்கிள். என்ன யோசிக்கிற ஆதி? அப்பா சொன்ன ஐடியா எப்படி இருக்கு? நல்ல ஐடியா தான்மா. ஆனா அது நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதான் யோசிக்கிறேன். நம்ம மோதிரமாவோ செயினாவோ கொடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே மோதிரம் செயின்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு அது யூஸ் இல்லாம போயிடலாம். அப்போ கோல்ட் காயினை கொடுத்துட்டா? நல்ல ஐடியா தான். ஆனா கோல்ட் காயினை வாங்கி அவங்க யூஸ் பண்ண முடியாதுல, சும்மா தான் வச்சிருக்கணும். அப்போ வேற என்னதான் பண்றது? கோல்டா கொடுக்கறத விட நம்ம கேஷா கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும். நம்ம பணமா கொடுத்தா அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கான தேவைகளை அவங்க நிறைவேற்றிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆதி சொல்ற யோசனையும் கரெக்டா தான் இருக்கு. அப்போ பணமா கொடுக்கறதுனா எவ்வளவு கொடுக்கறது? அப்பா செயினாவோ மோதிரமாவோ கொடுக்கலான்னு சொன்னாரு. அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு 2 சவரன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடலாம். ஆதி சொல்றது சரியா படுது. பொருளா கொடுக்கறத விட பணமா கொடுத்தா அவங்க தேவைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட்லயும் இந்த மாச சேலரி, தீபாவளி போனஸ் அண்ட் 2 சவரன் நகைக்கான கேஷ் எல்லாத்தையும் மொத்தமா அனுப்பிடாதி. ஓகேமா. எல்லாம் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ஆகும்.
ஓகே, நமக்கு பணம் முக்கியம் இல்ல, ஒர்க்கர்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம். சரிம்மா. ஓகே ஆதி. போடி. ஏய், அத்தை, பாத்தியாடி, கொழுப்பம்மா அடுக்கி வைக்கிற சாக்குல 2 பேர் காதல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. அத்தை, கோட் சூட் போட்டிருக்கிறது ஆதி மாமா, பக்கத்துல பாவாடை தாவணியில இருக்கிறது பார்வதி அத்தை. அப்படியே வச்சனா விருப்பத்திர நீயும் ஒரு ரசனை.